டியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாலில் உள்ள ஆலயம் ஒன்றில் இருந்த குடும்பஸ்தர் மர்மமான முறையில் சடலமாக மீட்பு. திருமணத்திற்கு சென்று வீடு திரும்பிய வர்த்தகருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இலங்கையில் உள்ள சிறுவர்களிடையே பரவி வரும் கொடிய காய்ச்சல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவருடைய சடலம் மர்மமான முறையில் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் குறித்த நபருடைய சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த தங்கவேலு கோபிநாத் என்ற நபரே நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் சூளாலை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருவிழா இடம்பெற்று வருகின்ற வகையில் குறித்த நபர் அந்த திருவிழாவின் போது பிரசாதம் தயாரித்துக் கொண்டிருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வவுனியாவில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்திருந்த இடத்தில் அவர் திருவிழாக்காக சூளாலை பகுதிக்கு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து அந்த நபர் குடும்பத்தினருடன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வீட்டு வளாகத்தில் வசித்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தன்னுடைய வீட்டில் பூட்டப்பட்டிருந்த மோட்டார் பழுதடைந்திருந்ததை அடுத்து அவர் ஆலயத்தில் பிரசாதம் தயாரிப்பை மேற்கொள்வதற்காக சென்றுள்ளதாகவும் மேலும் ஆலயத்தில் இருந்த குடும்பஸ்தரை தன்னுடைய மோட்டார் திருத்துவதற்காக வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மோட்டார் திருத்தும் இடத்திற்கு சென்று சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் குறித்த வீட்டின் உரிமையாளரிடம் மோட்டாரை திருத்துவதற்கு தேவையான உபகரணத்தை எடுத்து வருமாறு கூறியதை அடுத்து குறித்த உரிமையாளர் சென்று அந்த உபகரணத்தை எடுத்து வந்து பார்த்த வேளை குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து சடலமாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் உடனடியாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவமானது உறவினர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவருடைய வீட்டிற்கு புகுந்து கொள்ளையர்கள் 500 மாணிக்க கற்கள் மற்றும் 100 வெள்ளி மோதிரங்களை களவாடி சென்றுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளி மோதிரம் மற்றும் தங்க நகைகளை தயாரிக்கும் வர்த்தகர் ஒருவருடைய வீட்டில் இருந்து இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாகவும் குறித்த வர்த்தகர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதை அடுத்து மேலும் கூறுகையில் வர்த்தகர் கடந்த 11ஆம் திகதி அன்று திருகோணமலையில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டு திருமணம் ஒன்றுக்கு சென்றுவிட்டு கடந்த 21ஆம் திகதி அன்று வீடு திரும்பியிருந்த நிலையிலே அவருடைய வீட்டிற்கு வருகை தந்து பார்த்த வேளை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர் திகைத்து நின்றுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளார். திருடப்பட்ட மாணிக்க கற்கள் அனைத்தும் 7 பொட்டிகளில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் பொருட்களின் மொத்த மதிப்பு ஆனது பல லட்சம் ரூபாய் வரும் என்றும் வர்த்தகர் கோரியதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள சிறுவர்களிடையே இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் தற்பொழுது அதிகமாக பரவி வருவதாகவும் இது தொடர்பாக சிறுவர்களை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நிமோனியா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பெற்றோர்களை கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு இதுவரை 35,118 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் கூறியுள்ளார். மேலும் உயர் அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்கள் உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் மற்றும் இது தொடர்பாக சிறுவர்களிடையே பரவி வரும் காய்ச்சலானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சிறுவர்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.